வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சனிக்கிழமையான சமையல் பார்க்கலாம். வாங்க, சூப்பரான சமையல் தாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்ச குழம்பு வர வச்சுருக்கேன். சுட சுட சாதம் வடித்து வச்சுருக்கேன். இன்றைக்கி என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எண்ணெய் கத்திரிக்காய் கார குழம்பு தாங்க. சும்மா சூப்பராக இருக்குது. அதுவும் நல்ல நிலை வைக்க சொல்ல எப்படி இருக்கும். எனக்கு நாட்டு கத்திரிக்காய் இன்றைக்கி பக்கத்துலேயே எடுத்துகிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு கொடுக்க சொன்னேன். எங்கள் வீட்டுக்காரர் வாங்கிட்டு வந்தார். நல்லா குட்டி குட்டியாக சூப்பராக இருந்தது. நல்லா 4 பத்தையாக வெட்டி போட்டு நல்லா 2 கை அளவுக்கு பூண்டு தோல் உரிச்சு போட்டு சூப்பராக ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் கார குழம்பு வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்க்க சொல்லவே தெரியுது, சூப்பராக இருக்குது இல்லையா. இதோட சைட் டிஷ் பார்த்தீங்கன்னாக்கா கோஸ் பொரியல் தான். சிறுபருப்பு தேங்காய் போட்டு சூப்பராக திருகி எடுத்து ஒரு பொரியல் பண்ணியிருக்கேன். எண்ணெய் கத்திரிக்காய் கார குழம்புக்கு கோஸ் பொரியல் நல்லாயிருக்கும். அதை விட சூப்பராக இருக்கும் அப்பளம். அதனால தான் அப்பளமும் கொஞ்சம் வறுத்துருக்கேன். இன்றைக்கி லஞ்ச் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். சாதம், எண்ணெய் கத்திரிக்காய் கார குழம்பு, கோஸ் பொரியல், அப்பளம். நல்ல லஞ்சு தாங்க. எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு குழம்பு கூட. அதுவும் கத்திரிக்காய் ரொம்பவே பிடிக்கிறவங்களுக்கும். சமையல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கேஸ் கிளீனிங் முடிச்சுட்டு கிச்சன் ஃபுல் கிளீனிங் முடிச்சுட்டு துணி துவைக்க போயாச்சு. மிஷினில் தாங்க போடுவேன். அதனால் பெரிய ஒர்க்கு எதுவும் இல்லை. மிஷினில் பாட்டு ஓடும். அது ஓடங்காட்டி எதாவது சின்ன சின்ன வேலைங்க தான் முடிச்சிடுவேன். இன்றைக்கி லஞ்ச் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட லஞ்ச் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.